ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சிருக்கேன். அதில் மிளகாத்தூள் போட்டு உப்பு, தக்காளி ஒரு பழம் அதில் கரைச்சிட்டேன். மண் சட்டியில் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். மண் சட்டியில் நல்லா காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றி வெந்தயம், பச்சை மிளகாய் அதில் காட்டில் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளியும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வெங்காயத்தோட கலர் மாதிரி வரட்டும். அப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் அதோடு சேர்த்துக்கலாம். சில பேர் தக்காளியை தனியாக வெட்டி போடுறதோட இதில் கரைச்சி வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்த பிறகு மீனை போட்டுட்டு மீன் கொதி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு கொதியிலே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.